10ஆம் ஆண்டு அளவில் என்னிடம் கூட ஒரு துப்பாக்கி கொண்டு தரப்பட்டிருந்தது. ஆனால் நான் என்னுடைய வாகனத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடன் நான் பேசி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவருக்கு இடையிலேயும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்த பார்வைகளும் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட சாணக்கியன் அவர்கள் யார் மேல குற்றச்சாட்டு முன்வைக்கின்றார் என்ற ஸ்ரீதரன் அவர்கள் மேலே இது தொடர்பான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதிரடிப்படையினர் மேலேயே கை வைக்கிற அளவுக்கான தைரியம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி. முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராய்கிறோம். அதில் குறிப்பாக இந்த போதைப்பொருள் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதை பார்க்கக்கூடிய மாதிரி. அதில் இந்த கிளிநொச்சியில் இருக்கிற ராமநாதபுரம் பகுதியில் சுடலைக்குளம் என்ற இடத்துல போதைப்பொருள் சம்பந்தமான சட்டவிரோதமாக காய்ச்சுகின்ற சாராயம் சம்பந்தமாக விசேட அதிரடிப்படையினர் அங்கே சோதனையிடுவதற்காக சென்றிருக்கின்றார்கள். அந்த இடத்துல ஒருவரை கைது செய்த இடத்துல அந்த கைது செய்த நபரை விடுவிக்கிறதுக்காக அங்கே இருந்த இளைஞர்கள் சிலர் பொள்ளுக்கட்டைகள் மற்றும் கம்பிகளோட விசேட அதிரடிப்படையினருக்கு தாக்குதல் நடத்திட்டு அந்த குறிப்பிட்ட நபரை கொண்டு சென்றிருக்கின்றார். இது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இது சம்பந்தமாக சந்தேகத்தின் பேரில் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் மேலே மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று ராமநாதபுரம் போலீசார் தெரிவிச்சிருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் கொஞ்சம் எல்லை மீறி சென்றுன்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. என்ன பார்த்தீங்கன்னா, விசேட அதிரடிப்படையினர் மேலேயே கை வைக்கிற அளவுக்கான தைரியம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி இதில் விஞ்சி நிற்கின்றது. சரி, இது இவ்வாறு கேட்க இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்பம் என்று ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக் அவர்கள் சொல்லியிருந்தார். அதில் குறிப்பாக அவர் சொன்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் கலப்பிங்க அதிகமாக இருக்கின்றது. அதால் இந்த விடயங்களை ஒழிக்கிறதுல கொஞ்சம் கஷ்ட நிலைமை தோன்றுதுங்கிற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார். ஆகவே இங்கே அவர்கள்ட்ட அரசியல் பலமும் இருக்குது, நிதி பலமும் அதிகமாக இருக்குது. அதால் அந்த விடயங்களை நாங்கள் கையாளுறதில் கொஞ்சம் யோசி செய்ய வேண்டியிருக்கு. கொஞ்சம் அடுத்த கட்டம் நோக்கி நகர்வுகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற பொருள்பட யார் சொல்லியிருந்தாருன்னா ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக் அவர்கள் சொல்லியிருந்தார். சரி, இந்த விடயம் தொடர்பாக சாணக்கியன் அவர்கள் கூட சொல்லியிருந்தார். அதாவது இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் கொஞ்சம் கிளிநொச்சியில் அதிகமாக இருக்கின்றது. போதைப்பொருளை விட சாராய கடைகள், அதாவது ஏற்கனவே மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் இங்கே முன்னைய நாட்களில் வழங்கப்பட்டது. சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ற தகவல் வந்திருந்தது. அவர்களுடைய பேரும் இன்னும் வெளிப்படுத்தல. ஆகவே இந்த கிளிநொச்சியில் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது. இதில் அரசியல் கலப்பு இருக்கின்றது என்ற போட்டுப்பட சாணக்கியன் அவர்களும் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட சாணக்கியன் அவர்கள் யார் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கின்றார் என்ற ஒரு கேள்வி இங்கே எழுந்திருக்கின்றது. என்று பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதரன் அவர்கள் மேலே இது தொடர்பான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர் வாங்கியிருக்கலாம், மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வாங்கியிருக்கலாம் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் அவர் மேலே தான் இந்த விமர்சனத்தை அவர் முன்வைக்கின்றார் என்ற கேள்வியும் வளர்ந்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே தெரியும், இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இரு அணிகள் இருக்கின்றது. சுமந்திரன், சாணக்கியன், சிவிகே சிவஞானம் போன்றவர்கள் ஒரு அணியாகவும் ஸ்ரீதரன் தலைமையிலாக இன்னொரு அணியும் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இவர்களுக்குள்ள மறைமுகமாக அரசியல் மோதல்களும் இடம்பெற்று வரதை கொஞ்ச காலமாக நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில் சாணக்கியன் அவர்கள் இவரை மையப்படுத்தினால்தான் அந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் என்ற கேள்விகள் என்று. சரி, இது இவ்வாறு இருக்க சாணக்கியன் இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக பேசுகிறார். மீந்தலையனுடைய விகாராதிபதி ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது. அவருடைய அழைப்பின் பேரில் நான் சந்திச்சிருந்தேன். அவர் இந்த குருந்தூர் மலை சம்பந்தமான விடயத்தில் சில முக்கியமான விடயங்களை என்னிட்ட சொன்னேன். அது யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சாணக்கியன் அவர்கள் சொல்கிறார். இப்போ குருந்தூர் மலை சம்பந்தமான விடயத்தில் சில முக்கியமான விஷயங்களை சொன்னார்ன்றா என்ன விஷயங்களை சொன்னார்ன்ற கேள்வி என்றும் அங்கே இருந்தது. ஏற்கனவே இந்த தொல்லியல் திணைக்களத்தில் பிரதி அத்தியட்சகராக இருந்த ஜெயதிலக என்பவர், இது யார் சொல்கிறேன்னா மிகிந்தலையனுடைய விகாராதிபதி சாணக்கியன் அவர்கிட்ட சொல்கிறார். அதாவது முதல் இருந்த தொல்லியல் திணைக்களத்தினுடைய பிரதி அத்தியட்சகர் ஜெயதிலக அவர்கள் குருந்தூர் மலை பகுதியில் கொஞ்சம் இடங்களில் இந்த பௌத்த சின்னங்களை தூவி விட்டு போகிறார். பௌத்த சின்னங்கள்னு சொல்லக்கூடிய சில விடயங்களை தூவி விட்டு போகிறார். என்றால் தொல்பொருள் ரீதியாக இது சிங்களவர்களுடையது, பௌத்தர்களுடையது என்ற இடத்தை நிரூபிப்பதற்கான ஒரு நடைமுறையை அவர் செய்கின்றார். ஆகவே இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் ஆராயணும் என்ற சம்பந்தமான அறிக்கையிலையும் அவர் கொடுத்திருந்தார். இது சம்பந்தமான ஒரு எழுத்தாவணம் போன்ற விடயம் அங்கே பரிமாறப்பட்டிருந்தது. இதை வச்சோண்டு இனி சாணக்கியன் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகிறது. ஏற்கனவே குருந்தூர் மலை தொடர்பான பிரச்சனை இருக்கிறது. குருந்தூர் மலை தமிழர்களுடைய இடம்தான், சைவர்களுடைய இடம்தான் என்று ஏற்கனவே பேசப்பட்டிருந்தது. குருந்தூர் மலை ஆதிசிவனையனார் ஆலயம், இது உள்ளங்கை நெல்லிக்கனி போல எல்லாருக்குமே தெளிவாக தெரிந்த விடயம். இதில் மீண்டும் ஒரு விகாரை அமைப்பதன் ஊடாக இதை சிங்களவர்களுடைய
கலாச்சார தொல்லியல் திணைக்களத்தோட தொல்லியல் ரீதியான விடயத்தோடு இணைக்கிறதுக்கு தொல்லியல் திணைக்களம் கொஞ்சம் முனைப்பை காட்டி வருதுன்ற விமர்சனம் தொல்லியல் திணைக்களம் மேலே முன்வைக்கப்படுகிறது. அந்த வகையில் விகாராதிபதி சொன்ன இந்த விடயம் உண்மையாக இருந்தால், இது சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்படுகின்ற பொழுது இந்த விடயம் புலப்படமாக இருந்தால், இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது கட்டாயமானதாக அமைகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக பார்க்கணும். மீண்டுமே இந்த சிறிதரன் சம்பந்தமான விடயம். ஏற்கனவே இந்த துப்பாக்கிகள் வழங்க வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தமான சிக்கல்கள் நிலவர காரணத்தினால இங்கே துப்பாக்கிகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை சபாநாயகரிடம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருந்தார். அதில் அர்ச்சுனா ராமநாதன் கூட தனக்கு பாதுகாப்பின்மை நிலவுது என்று கேட்டெடுத்த, யார் மூலமாக பாதுகாப்பின்மை நிலவுது என்று கேட்டெடுத்து உடனடியாக சபாநாயகரை சுட்டி காட்டியிருந்தார் அர்ச்சுனா ராமநாதன். அப்போ அங்கே ஒரு சிரிப்பொலி ஒன்று ஏற்படுத்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஊடகங்கள்கிட்ட சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது அர்ச்சுனா ராமநாதன் வந்தாப்புல தான் கொஞ்சம் கலகலப்பாக இருந்தது என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை விமர்சிக்கும் முகமாக ஒரு கிண்டல் ஒன்றை செய்திருந்தார். சரி, இது இவ்வாறு இருக்க அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனக்கு துப்பாக்கி வேணும் என்று கேட்டதில் இருந்து தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய துப்பாக்கியுடைய தேவைப்பாட சொல்லியிருந்தார். அதற்கான ஒரு எதிரான கருத்தை ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இரண்டா துப்பாக்கி அவர்களுக்கு கொடுக்குறது சரி, அப்படி கொடுத்தால் அந்த துப்பாக்கி தொடர்பான பயிற்சிகளும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். வெறுமனே பயிற்சி வழங்காமல் துப்பாக்கிகளை மட்டும் வழங்குறதுல பெரிய யோசனை இல்லை. அப்படி இருந்தாலும் கூட முன்னைய நாட்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவருக்கு இடையிலேயும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்தது பார்க்கக்கூடிய மாதிரியே இருந்தது. ஆக இந்த பாதாள உலக குழுக்கள் ஒரு பரவல் அதிகமாக இருக்கின்றதால இவர்கள் இதை கேட்கின்றார்கள். ஆனால் இதாலேயே சில பாரதூரமான விடயங்களும் ஏற்படக்கூடும். 2010 ஆண்டு அளவில் என்னிடம் கூட ஒரு துப்பாக்கி ஒன்று தரப்பட்டிருந்தது என்று யார் சொன்னாங்கன்னா சிறிதரன் அவர்கள் சொல்லியிருந்தார். அவர் முன்னே நாட்களில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது. இப்போ அந்த துப்பாக்கி நான் திருப்பி கொடுத்துட்டேன். ஆனால் இதால் பாரதூரமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக கொஞ்சம் யோசித்து பரிசீலனை செய்து தான் முடிவுகளை எடுக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கலுக்குரிய விடயமாக பார்க்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் ஸ்ரீதரனுடைய இந்த கருத்து பரிசீலிக்கப்படுமா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. சரி, இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விடயம் அர்ச்சுனா ராமநாதன் சம்பந்தமாக. அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் இந்த ஆயுதங்கள் சம்பந்தமாக, அதாவது துப்பாக்கி சம்பந்தமாக பேசுகிற பொழுது எனக்கு ஒரு மிளகு துப்பாக்கி கூட நான் வேண்டியிருந்தேன். அந்த துப்பாக்கியை கொண்டு வர்றது கூட எனக்கு அனுமதி தரப்படலை. ஆனால் நான் என்னுடைய வாகனத்தில் ஒரு வாளோடு தான் செல்வேன். எனக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்குது, உயிர் அச்சுறுத்தல்கள் இருக்குது. அப்போ உண்மையிலேயே இந்த சட்டவிரோத ஆயுதங்களோட வாளோட செல்வது உண்மையாக தவறான விடயம். அப்படி அவர் ஓப்பனாகவே இந்த விடயத்தை சொன்னதால் இது பெரிய சட்ட சிக்கல்களை அண்மையில் ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுமோன்ற கேள்வியும் எழுந்திருந்தது. சரி, அவர் பேசுகின்ற பொழுது இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். அப்போ இது இவ்வாறு இருக்க அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளிநாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு சுற்றுப்பயணம் மாதிரி தொடர்ந்து மாறி மாறி போய் கொண்டிருக்கிறார். அதில் பலரையும் விமர்சனம் செஞ்சிருந்தால் அந்த விமர்சனங்களையும் நாங்கள் சொல்லியிருப்போம். அப்போ இந்த விமர்சனங்கள் எழுகின்ற பொழுது இன்னொரு முக்கியமான விடயத்தையும் இதில் பார்க்கணும். ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் மெஹன்மாரா என்ற ஒருவர் பேசியிருந்தார். என்ன விஷயத்தை சொல்லியிருந்தாருன்னா, அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் என்ன விடயத்தை பேசினார், ஏன் அவர் சென்றார், அவருடைய சொந்த விஷயங்களை பேசுகிறார் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது நாங்களும் அந்த விமர்சனமாக முன்வைத்திருந்தோம். இவர் இந்த தமிழ் மக்களுடைய இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய பொறுப்புக்கூறல் விஷயங்கள் சம்பந்தமாக தன்னிடம் கலந்துரையாடினார் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது இவர் பேசுகின்ற பொழுது சில பொறுப்புக்கூறல் விடயங்கள் சம்பந்தமாக தன்னுடன் கலந்துரையாடி இருக்கின்றார். தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டங்கள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று அது தொடர்பாக இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று இவர் சொல்லியிருக்கிறார். இதை இதன் மூலமாக நான் சொன்னேன் என்றால், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடன் நான் பேசியிருந்தேன். அப்போ பேசுகின்ற பொழுது இந்த விடயங்கள் தொடர்பாக அவரும் பேசியிருந்தார் என்ற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார். ஆகவே அந்த விடயத்தின் அடிப்படையில் தான் நான் இவருக்கு இந்த விடயங்களை செய்யணும், அதாவது இது தொடர்பான விடயங்களை இவருக்கு செய்யணும் அவருடைய முடிவாக அவர் முன்னிட்டு சில விஷயங்களை சொல்லியிருந்தார் என்ற பொருள்பட பேசியிருந்தார். இப்போ பலர் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அர்ச்சுனா ராமநாதன் என்ன விடயத்தை பேசினார், என்ன விஷயம் சொன்னார் என்றதுக்கு சர்வதேச ஆதாரம் எதுவுமே பெருதளவில் இருக்கல. இவர் சொன்ன ஒரு விடயம் ஒரு ஆதாரமாக இருக்கின்றது என்று தான் சொல்ல முடியும். இருந்தாலும் கூட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில விஷயங்களில் விமர்சிக்கப்படுறது வளமையான விடயமாக இருக்கிறது. காரணம் என்று பார்த்தீங்கன்னா, அவர் சமூக வலைத்தளங்களில் வெளியிடுகிற விடயங்கள், அவர் சொல்கின்ற விடயங்கள் அப்படியானதாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த
வாழ் என்ற அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற சிலரை விமர்சிக்கிறதா இருக்கட்டும், அவச்சொல்லுகள் சொல்லி அவர்களை விமர்சிக்கின்றதா இருக்கட்டும், இதுவும் அர்ச்சுனா ராமநாதன் மேலே முன்வைக்கப்படுற ஒரு விமர்சனமாக இருக்கிறது. பலரும் தங்களுடைய கருத்துப்படியில் பேசுகின்ற பொழுது கூட அர்ச்சுனா ராமநாதன் கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்தினா நல்லா இருக்கும், அவருடைய வாய் தான் அதற்கு எதிரி என்ற விடயங்களையும் அடிக்கடி சொல்கிறத பார்வையமாக இருக்கிறது. ஆகவே இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய விடயமாக மாறி இருக்கிறது. ஆகவே இது சம்பந்தமான பல விடயங்கள் தொடர்ந்து எங்களுடைய அரசியல் பரப்பில் வெளியாகி கொண்டு இருக்கின்றது. அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக முஸ்பாத்தி பொலிட்டிக்ஸ் சேனலோட நினைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.